மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, வாழை அப்படின்ற ஒரு படம். சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு திரைக்காவியம் தமிழக சினிமா வரலாற்றிலேயே யாரும் கொடுக்கவே முடியாது இனிமேல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வாழை படம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நிச்சயமாக படம் பார்க்க போகிற யாருமே உரையாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி என்னென்ன அதில் கதை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு வாழைப்பழம் நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த வாழைப்பழத்துடைய ஒரு தன்மை, அந்த மரம் வச்சு அந்த மரம் அதுக்கு தேவையான தண்ணீர் பாய்ச்சி அதுக்கு உரம் போட்டு அதை வளர்த்து அதை திருப்பி காயாக்கி கனியாக்கி அந்த காயை எடுத்துட்டு அந்த லாரியில் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா. இப்படி எப்படிப்பா படமாக்க முடியும் அப்படின்னா, அது அண்ணன் மாரி செல்வராஜ்கிட்ட தான் அதை நம்ம கற்றுக்கணும். நம்மளால் எதையுமே யூகிக்க முடியாத, கற்பனைக்கு எட்டாத ஒரு சில விஷயங்களை திரைக்கதையில், மக்கள் மொழியில் அப்படிங்கிறத பயங்கர என்ன சொல்கிறது, வலியோடு வேதனையோடு அப்படியே எடுத்து சொல்லியிருக்கார். இடப்பட்ட டைமில் பார்த்தீங்கன்னா, பூங்கொடி டீச்சர்னு ஒரு கதாபாத்திரம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுல ஒரு அன்பு, அரவணைப்பு எல்லாமே கொண்டு திரையில் காட்டுறாரு. அந்த பசங்களுடைய இளவட்ட அந்த ஒரு பிஞ்சு மனசில் வர்ற ஒரு அன்பு, ஒரு இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒருத்தவங்க மேலே வர ஒரு பாசம், அந்த பாசத்தை எப்படி வெளிக்காட்டுறது, அந்த பாசத்துக்கு பேர் பூங்கொடி, டீச்சர் பேர் பூங்கொடி. அந்த பாசத்தை எப்படி வெளிக்காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அருமையாக காமிச்சிருக்காரு ஸ்க்ரீனில். இதுக்கு மேலே ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு அழுத்தமாக வலியோட வேதனையோட யாருமே சொல்லவே முடியாது. படம் அம்மா சொல் பேச்சை கேட்குற அந்த பையன், அக்காவோட பாசமாக இருக்கிற அந்த பையன் சிவனேஞ்சான்ற ஒரு கதாபாத்திரம்லாம் அவர் செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, படத்துடைய இன்டர்வல் பிளாக் வரைக்கும் நல்ல ஒரு காமெடி, நகைச்சுவை கலந்த ஒரு படமாக நகர்ந்துக்கிட்டே போகும். அவங்களுடைய வாழ்வியலை பற்றி சொல்லுவாங்க, எப்படி வர்றாங்க போகிறாங்க, ஒரு கிராமத்தில் என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன மாதிரி அவங்க உழைக்கும் வர்க்கம் எப்படி இருக்காங்கன்றதை காமிச்சிட்டே வருவார். அப்புறம் அந்த பள்ளிக்கூட பருவம், அந்த பருவத்தை காமிச்சிட்டே வரும்போது இன்டர்வல் பிளாக் வரும்போது அம்மா சொல்ல கேட்கணும், அம்மா சொல்ல கேட்குற சிவனேஞ்சான் என்ன செய்கிறான்னு ஒரு பிளாக்கில் இன்டர்வல் பிளாக் போடுவார். இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நமக்கு எனர்ஜி டவுனாக இருக்கும்போது கரெக்டாக அந்த ஒரு சரியான தக்க சமயம் பார்த்து ஒரு படத்தில் ஒரு பாடல் அருமையாக செதுக்கியிருப்பார். அந்த எட்டுப்படி ராசாங்கிற ஒரு படத்துலேருந்து வர்ற பாட்டை உள்ள விட்டு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துருப்பாங்க. கடைசி ஒரு 15 நிமிடம் ரத்தமும் சதயமாக உரைய வச்ச அந்த காட்சிகள்லாம் தியேட்டரில் யாருமே திரையரங்கில் இருக்க யாருமே எந்திரிச்சே போக முடியலை. இன்னும் வலியும் வேதனையை உணர்ந்த மக்கள்லாம் பார்த்தாங்கன்னு வைங்களேன், நம்ம இப்படி இருக்கோம், நம்ம பார்க்குறவங்களுக்கே இவ்வளவு கடினமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ புதுசாக ஒருத்தவங்க அந்த வேலைக்கு உட்பட்டவங்க பார்த்தாங்கன்னு வைங்க, அவ்வளவு அருமையான காட்சிகளாக இருக்கும். அந்த படத்தில் கடைசி 15 நிமிடம் ரத்தமும் சத்தியமாக உரைய வச்சுட்டாரு. யாருமே திரையரங்கை விட்டு எந்திரிச்சே போகலை. கடைசி வரைக்கும் உட்காந்து அந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து, அதுவும் தப்பாட்டம் கூட இல்லை, அது கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி, ஆட்டம் ஜாஸ்தியாகன்ற மாதிரி தவில் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய பாரம்பரிய இசைக்கருவியை வச்சு அந்த மக்கள் மொழியில் அழகாக கடைசியாக காட்சிப்படுத்தின காட்சிகள்லாம் யாராலையும் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான ஒரு திரைக்கதை, ஒரு காட்சிகள் எல்லாமே. நீங்களும் போய் பாருங்கள். வாழைப்படத்தை எல்லாரும் கொண்டாடணும். இப்பேற்பட்ட ஒரு தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த சிறந்த ஒரு இயக்குனர் தான், தலை சிறந்த இயக்குனர்களில் இவரும் ஒருத்தர். அவர் தான் நம்ம மாரி செல்வராஜ். அனைவருக்கும் வணக்கம்.